அப்பா இல்ல எங்களுக்கு. அந்த ஸ்தானத்தை அவன் தான் நிரப்புறான். அப்பா அந்த ஸ்தானத்தை அண்ணா தான் நிரப்புறாரு. இப்ப அழுது போட்டேன். சரியான காவேரி இவாவுக்கு 23 வருஷமா நான் சும்மா தான் செய்யுறேன். நான் இவா சொல்றேன் நான் அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளையம்மா, நான் அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளையன்னு நான் அவருக்கு சொன்னேன். அண்ணாக்கு அப்ப அண்ணா சொன்னேன், நம்ம இந்த முறை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தங்கச்சிக்கு செய்யணும்னு சொல்லிட்டேன். நிஜமா அவதான் விஷ் பண்றது. இந்த மாதிரி ஆள் விஷ் பண்ணல, அம்மா தான் எடுத்து கொடுத்தவா. அப்ப நினைச்சேன் இந்த பிள்ளை கரைக்கவும் இல்லை, அம்மா செய்வா எல்லாமே. எனக்கு அம்மா அம்மா அண்ணா தான் செய்யறது. அம்மா அம்மாண்டா எவ்வளவு பிடிக்கும் அம்மா? ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி மூத்தனா கோயிலடியெலாம் நிற்கிறோம். தங்கச்சிக்கு 23வது பர்த்டேன்னு சொல்லி பொரியலில் இருக்கிற அண்ணா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கேக்கும் சாக்லேட்டும் இன்னும் நிறைய கிஃப்ட் இருந்திருந்துங்க. வீடியோ நல்ல பாசமாக சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாப்பாங்க, தங்கச்சி கண்டுபிடிக்கிறவா இல்லையான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டேயோ? ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லித்தான் கேக்கும் சாக்லேட்டும் என்ன நிறைய கிஃப்ட் இருந்திருக்காங்க. நான் லியா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வாரம். இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு யார் பண்ணிருக்கான்னு கெஸ் பண்ணுறீங்க? முதல்ல லியா சர்ப்ரைஸ் சார்வா பிறந்த நாள் வருது. தேங்க்யூ அண்ணா. அண்ணா என்ன உடனே அண்ணான்றீங்க? ஆனால் அண்ணாட்டேருந்து வரையில அண்ணா தாசண்ணா. அண்ணா தாசண்ணா எங்கே இருக்கிற? அண்ணா போறேன். அண்ணா பொரியல் மற்ற தாசண்ணா இங்கேயே. ஆனால் அங்கேருந்து வரையில உங்களுக்கு எத்தனாவது பர்த்டே? 23. ஓகே, இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கெஸ் பண்ணுங்க அப்போ வேற யாரு? 2 பேர். ஆனால் அங்கேருந்து வரையில மிக்கியா கப்பமா அங்கேருந்து வந்ததா இல்லையோ? மிக்கி அங்கேருந்து வந்தது அண்ணாவா? அங்கேயா இல்லையா? அண்ணா தான். சரி, ஓகே. உங்களுக்கு கிஃப்ட்கள் வந்துருக்கு. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஓகே, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் வந்து வந்துருக்கு. ஓகே, இப்போ சொல்லுங்க பாப்போம் யார் யாருக்கு? 2 பேர், அண்ணாவும் தாசண்ணா. உங்களுக்கு உருளாக்கள் இல்லையா? அவரே ஆக்கள் உங்களை பிடிச்சாக்கள் உங்களேண்டா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி தான் ஒரு பாசமான உறவு தான் செஞ்சிருக்கு. யார் யாருக்கு? அண்ணா. அண்ணா அண்ணாட்டேருந்து வேற இல்லையே. அண்ணா இல்லை. அண்ணா மிக்கி ஏதோ சொல்லுது.
யாரா இருக்கு ஆ ஆ அண்ணா 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 தான். அப்ப வேற ஊர்ல வேற யார்கள்? 2 பேர் 2 அண்ணாக்கள். 2 அண்ணாக்கள் என்ன? மிக்கிய கழுங்க பாப்போம் அங்கே இருந்து வந்தது. ஆ, மிக்கி அங்கே இல்லையான்னு சொல்லுது. சரி வேற யாக்கள் யாரையும் சொல்லுங்க பாப்போம். உங்களை பிடிச்சாக்க வேற யாக்கள் இல்லையே? இல்ல அண்ணாக்கள் தான் சூரா சொல்றீங்க. சரி நீங்க அண்ணாக்கள் சொல்றீங்க. சரி என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்த்துட்டு இருக்கா கெஸ் பண்ணி சொல்லுங்க. சரிதானே? ஓகே என்ன ஓப்பன் பண்ணுங்க. ஓகே என்ன வந்து கேண்டில். கேண்டில் பிடிச்சிருக்கு? ஓ ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓ ஓகே இது என்ன? good. சரி. ஓகே, எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓ உங்களுக்கு அன்னி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கணும். யாரா இருக்கு அப்ப சொல்லுங்க. அண்ணா சூரா சொல்றீங்களா? அண்ணா என்னன்னு சொல்லுங்க. அண்ணா தான். நீங்க வேற யாக்கள் இல்லையா? அம்மா இல்லையா? அம்மா 2 பேர் அண்ணா தான். அண்ணா தான் காசு. ஆ அண்ணா தான் காசு. அண்ணா தான் காசு. ஆனா அங்கேருந்து வேற இல்லையே. அண்ணா அங்கதான் சூரா சொல்றீங்களா? இல்லைப்பா நீங்கள் அண்ணா அண்ணான்றீங்க. கடைசியா கெஸ் பண்ணி சொல்லுங்க அப்போ மேரா இருக்குங்க. அண்ணா அண்ணா தான், வேற ஒரு தரம் இல்லை. ஆ இல்ல. சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க. சரிதான்? இப்போ சொல்லுங்க அப்போ யாரா இருக்கு? தாசண்ணா இது. தாசன் வேற ஆ, வேற யாரா இருக்கு? ஆ, கெஸ் பண்ணுங்க வேற. இல்ல வேற ஒரு தரம் இல்ல. உங்களை ஏண்டா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி தான் செஞ்சிருக்கீங்க. அதேதான். தாசண்ணா இல்ல அண்ணா. இல்லாட்டியா அண்ணா? ஆ, சரி ஓகே இதை ஓப்பன் பண்ணி பாருங்க யாரான்னு தெரியும். கெஸ் பண்ண சொல்லுங்க பாப்பா. அதேதான். இந்த உடைக்க முன்னே சொல்லணுமா? அண்ணா அண்ணா இதாரு இது? நான் நல்லா அழகா இருக்கேன்னு. இது இந்த சர்ப்ரைஸ் வந்து அண்ணாவும் அம்மா தான் இந்த பிரேம் தந்துருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா இந்த சர்ப்ரைஸ்? ஆ அண்ணா விஷ் பண்ணல. அண்ணா விஷ் பண்ணி பிறகுதான் அடுத்து இல்ல 12 மணிக்கு விஷ் பண்றது. அதுலயே நீங்க விஷ் பண்ணல கதைக்கவும் இல்லை இந்த பிள்ளை. இந்த பிள்ளை கதைக்கல. நீங்க கவலைப்பட்டீங்களோ அண்ணா அடிக்கலேன்னு? சந்தேகம் இருந்தது அப்படி சர்ப்ரைஸ் வருமாண்டி? இல்ல எனக்கு பெருசண்டு எதிர்பார்க்கல. சின்ன பிரேம் தான் நினைச்சேன். சின்ன பிரேம். இப்ப அண்ணா விஷ் பண்ணல நீங்க கவலைப்பட்டீங்களா இல்ல அப்படி சர்ப்ரைஸ் வருமாண்டி எதிர்பார்த்தீங்களா? செய்வானு தெரியும். இப்ப விஷ் பண்ணல ஒரு கவலை இருக்கு. அண்ணா மறந்துட்டாரா இல்லன்னு யோசிச்சீங்களா? அண்ணா அப்பயுமே மறக்கலையா? உங்களை ஏண்டா ரொம்ப பிடிக்கும், நீங்க தான் உயிரென்று சொல்லித்தான் செஞ்சிருக்கிறேன். ஓகே என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு அதையும் பாப்போமா? ஓகே கேக் வந்துருக்கு. ஓகே என்ன என்ன வந்திருக்கு? தங்கச்சி. தங்கச்சி தானா மட்டும் தானே வந்திருக்கு. மிச்சம் எடுத்த காணையுது இவ்வளோ அந்த ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு. சரி ஓகே இன்னொரு கேக் இருக்கா? ஓகே உங்களை பார்த்தீங்களா எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா? தங்கச்சி என்ன வந்திருக்கேன்னு ஒரு கேட்கல இதுலேயே தெரியுதோ எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு. இவ்வளோ உங்களை என்ன உயிரண்டு சொல்லித்தான் செஞ்சுருக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ. தேங்க்யூ மாட்டுங்க. ஓகே அழக்கூடாது, இதெல்லாம் ஆனந்த கண்ணீர் தான். நீங்கள் எல்லாம் சந்தோஷமா எப்பயுமே சிரிச்சண்டு இருக்கணும்னு சொல்லி தான் அண்ணா செஞ்சிருக்கிறார். அவ்வளோது
சரிதானே? நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் தான் இருப்பேன்னு சொன்னீங்க. சரிதானே? நான் ஒரு அப்பாவா இருப்பேன்னு சொல்லி தான் நீங்க செஞ்சிருக்கிறார். நீங்க எப்பயுமே நினைச்சு கவலைப்படக்கூடாது. சரிதானே? உங்களுக்கு எப்பயுமே உங்கள ஒரு பிள்ளைன்னு சொல்லித்தான் அண்ணா இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். உங்கள எவ்வளவு அன்பு உயிரா வச்சிருக்கிறான்னு இதுல நீங்க கேட்கணும். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என் போன்ல வைக்கிறேன். அண்ணா பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்காண்டி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறேன். ஏன்னா செய்யறே இல்லை இதுவரை, சும்மா கேக் வெட்டுறது இதாண்டி இல்லை. நான் சும்மா தான் வெட்ட போயணும் நினைச்சேன்னா இவர் கதைக்கெல்லாம் நான் சொல்லிட்டு டவுட் இருந்தது. நிஜமா அவர் தான் விஷ் பண்றது, இந்த மாதிரி ஆள் விஷ் பண்ணல. அம்மா தான் எடுத்து கொடுத்தவா. அப்ப நினைச்சேன் இந்த பிள்ளை கதைக்கவும் இல்லை. அப்ப அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி ஆள் எனக்கு முன்னாடி செஞ்சது. அப்ப நான் யோசிச்சேன். ரொம்ப சந்தோஷமே. ஓகே, நீங்க எப்பயுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லித்தான் அண்ணா செஞ்சிருக்காரு. சரிதானே? நீங்க ஒன்றே நினைச்சு கவலைப்படக்கூடாது. அண்ணா எப்பயுமே உங்களோட ஒரு அப்பாவா இருப்பார். சரிதானே? ஓகே, உங்களுக்காண்டி அவர் அண்ணா ஒரு பாசத்தோட ஒரு கவிதை ஒன்று வாசிக்க சொல்லி இருக்கிறார். பாப்போம், கவிதை வாசிப்போமே. இல்லாத ஒரு சொந்தமே எனக்கு கிடைத்த ஒரு பந்தமே, மெய் சிரிக்கும் உன் பாசம் என்னால் என்னுள் ஒரு புது வாசம். நீ என்னுடன் பிறவா தோழி என்று கனவில் கூட வந்திருக்கும் அந்த பிறவினை தினமும் வேண்டுகின்றேன். பிறப்புக்கு இன்னொரு வாய்ப்பிருந்தால் அத்தனை பிறப்பிலும் நீ என் காதலியாக வேண்டும் என்று உனக்கு பிறந்த நாள். எத்தனையோ பிறந்த நாட்கள் என்னை அறியாமல் சென்றுவிட்டன. நான் உனக்கு வாழ்த்து சொல்லும் முதல் பிறந்த நாள் இது. உனது குழந்தை பருவத்திலும் உனது இந்த பள்ளி பருவத்திலும் நான் உன்னுடன் இருந்த நாட்கள் அதை எண்ணிவிட முடியும். இருந்தும் சில மறக்க முடியாத நினைவுகள் என்னுள் புதைந்து கிடக்கின்றது. படிப்பதற்கு பட்டணம் வந்ததால் வாய்ப்பு இல்லாமல் போனது. நாம் இருவருக்கும் கிராமம் செல்ல உனக்கு நினைவிருக்கின்றதா? திண்ணையில் நீ தவளையில் குவளையில் நீ கொண்டு சென்று குளம் கட்டி நாம் குளித்தது கதையல்ல நியம். கனை ஓலையில் கல்வேளம் முள்குத்தி காத்தாடி செய்து விளையாடியது. நம் கிராமத்து மண்ணில் ஆழ நிலத்தடியில் ஆகிய கூட்டான் சோறு ஊஞ்சல் கட்டி ஆடி விழுந்த ஆழமிடத்தடி. எப்போதாவது ஊருக்கு வந்து போகும் வாகனத்தின் பின்னால் ஓடியது. கவலைகள் மறந்து ஆர்ப்பாட்டம் செய்த அந்த அழகான நாட்களிலே காலம் வேகமாக ஓடிவிட்டது. காலம் அது யார் சொன்னாலும் கேட்பதில்லை, காத்து கொண்டு நிற்பதில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு முடிவில்லாத உயரத்தை நோக்கி நாம் மண்ணில் அடங்கி போன இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, அண்ணா விஷ் பண்ணலன்னு சொன்னீங்க. எப்படி விஷ் பண்ணிக்கான்னு பாத்தீங்கல்லானே? ரொம்ப ஹாப்பியோ? எப்பயுமே சந்தோஷமா ஒற்றுமையா இப்படி 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு லியா சர்ப்ரைஸ் மூலம் வாழ்த்துக்கிறோம். இது அம்மா தான் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறா. இது சரிதானே? அம்மா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு. அம்மாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அம்மா செய்வா எல்லாமே. எனக்கு அம்மா அண்ணா தான் செய்கிறது. அம்மாண்ட எவ்வளவு பிடிக்கும் அம்மா? சரி, ஓகே. அம்மாண்ட யாருக்கு தான் பிடிக்காது? ஓகே, சந்தோஷமா இருக்கணும். ஓகே, இந்த தருணத்தில் யாரும் மிஸ் பண்றீங்க? அண்ணா ரொம்ப மிஸ் பண்றீங்க. அண்ணா பொருள் போய் எவ்வளோ காலம்? 2 வருஷமா மிஸ் பண்றீங்கன்னு. அப்போ அண்ணா இப்போ இது அடுத்து என்ன சொன்னீர்? என்ன சொன்னீர்? சர்ப்ரைஸ் வரப்போ ஒன்றும் சொல்லிடு. ஓகே ஓகே, ஹாப்பியாக இருக்கணுமா? ஓகே, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே.
ஓகே தங்கச்சி சந்தோஷமே இல்ல ஹாப்பியா ஓ ஓ சரி அம்மா என்ன சொல்ல ஆசைப்படுறியா இந்த தருணத்துல எனக்கு சரியான கவலை இவாவுக்கு 23 வருஷமா நான் சும்மா தான் செய்யுறேன் நான் இவா சொல்றேன் நான் அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளையம்மா நான் அதிர்ஷ்டம் இல்லாத பிள்ளையன்னு நான் அவருக்கு சொன்னேன் அண்ணாக்கு அப்போ அண்ணா சொன்னேன் இந்த முறை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தங்கச்சிக்கு செய்யணும்னு சொல்லிட்டேன் அப்படி நவானி மூலமா உங்களோட நவானி தான் அரேஞ்ச் பண்ணினது உங்களை இப்போ நான் சொன்னேன் அக்காவிட்ட ரோசாவிட்ட போய் கேட்ட நீங்கள் தானே என்று சொல்லிட்டேன் உங்களோட நம்பர் கொடுத்தா உங்களோட கருத்து ஓகே தங்கச்சி இப்போ மகள் எப்பயுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இல்லாட்டி மாவா எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அதான் 2 பேர்ட்ட நினைப்போம் அண்ணாவும் தான் அம்மாவும் தான் அப்படி எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா அம்மாவும் அண்ணாவும் சேர்ந்து என்ன நீங்க என்ன சொல்ல போறீங்க கதையம்மா என்ன சொல்ல ஆசைப்படுறிய சொல்லுங்க நான் அப்பா இல்ல எங்களுக்கு அந்த ஸ்தானத்தை அவன் தான் நிரப்புறான் அப்பா அந்த ஸ்தானத்தை அண்ணா தான் நிரப்புறாரு சரி நான் சொன்னது இப்ப அழுது போட்டேன் எப்பயுமே சந்தோஷமா இருப்பீங்களா அண்ணா எப்பயுமே அப்பாவா பாப்பார் அம்மா பெரிய வேறமா கிடைச்சிருக்கிறா நினைச்சு பாக்கல அவர் இப்படி எல்லாம் செய்வார் எங்களுக்கு இந்த வீடு எல்லாம் கட்டுறது அவர் தான் நாங்க நினைச்சு போ சரியான குழப்படி இங்க இது கேட்க ஆனா அங்க போய்தான் அவர் நல்ல பிள்ளை ஆகினதும் அங்க போய்தான் நான் இப்படி எல்லாம் அம்மா எனக்கும் செய்தவர் 24ஆம் தேதி எனக்கும் செய்தவர் சர்ப்ரைஸ் தான் இப்படி கேக் எல்லாம் அடிச்சு அம்மாண்டு கேக் எல்லாம் அடிச்சு செய்தவர் அது வேறு ஆக்கள் மூலமா செய்தவர் உங்கள் சர்ப்ரைஸா இல்லாம வேறு ஆக்கள் மூலமா எனக்கு தெரியாம செய்தவர் அப்படி ஒரு உண்மை ஓகே இது வந்து அவர் சொல்லித்தான் செஞ்சுக்க இதெல்லாம் ஒரு சிம்பிளா தான் செஞ்சுக்கேன் இதை விட பிரம்மாண்டமா செய்ய போறேன்னு சொன்னேன் அவர் செய்யலாத இதெல்லாம் இருக்கிறார் கட்டாயம் இதை விட நல்ல பெருசா செய்வேன்னு சொல்லிதான் இருக்கேன் எப்பயுமே சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் வியாச பிரச்சனையா மாத்துறேன் ஓகே ஹாப்பியா இருக்கணுமா கொஞ்சம்